நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் 25 ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 7 மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம். நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைப்பதன் மூலம் அரசியல் வலிமை குறைக்கப்படும் ஆபத்து. மாநில உரிமைகளை பறிக்க முயற்சி நடைபெறுவதால் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும். தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் விருப்பத்தை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாநிலங்களுடன் ஆலோசித்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என பினராயி விஜயன் வலியுறுத்தல். மக்கள் தொகை அடிப்படையில் நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பிற்கான எதிர்ப்பு என்பது வடக்கு தெற்கு மோதல் அல்ல என டி.கே. சிவக்குமார் கருத்து. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் ஐபிஎல் திருவிழா கோலாகல தொடக்கம். முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா பெங்களூரு அணி மோதல். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் நாங்கள்தான் எஜமானர்கள், யாருக்கும் பயப்படவில்லை என்று செல்லூர் ராஜு பேட்டி. யாருக்கும் பயப்பட வேண்டியது. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்கார். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. சின்னசேலம் அருகே வனக்காப்பாளர் மீது வேட்டைக்காரர்கள் துப்பாக்கிச் சூடு. ஒருவர் கைது, மற்றொருவர் தப்பி ஓட்டம். விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் கனவை நனவாக்கிய தலைமை ஆசிரியர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் சொந்த செலவில் அழைத்துச் சென்றவருக்கு குவியும் பாராட்டுகள். முல்லை பெரியாறு அணையில் புதிய கண்காணிப்பு குழு ஆய்வு. ஆலோசனை கூட்டத்தில் தமிழக, கேரள பிரதிநிதிகள் பங்கேற்பு. சுவாமிமலையிலிருந்து இலங்கை காமாட்சியம்மன் கோயிலுக்கு பயணிக்கும் 28 ஐம்பொன் சிலைகள். சிற்பி வரதராஜன் வடிவமைத்த சிலைகள் அடுத்த வாரம் கப்பல் மூலம் இலங்கைக்கு பயணம். வள்ளி தெய்வானை, ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள், வாராகி, ராஜமாதங்கி, அஷ்டலட்சுமி, பாலத்திரிபுர சுந்தரி, கருடன், ஆஞ்சநேயர் உட்பட்ட 28 சிலைகளையும் கடந்த 2 வருஷமாக 28 பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சு முடிச்சு ரெடியாக இருக்கு. தமிழ்நாட்டில் PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ள விவகாரம். விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுடன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திப்பு. பிரதமர் மோடியும் மணிப்பூர் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். பெங்களூருவில் கொட்டி தீர்த்த மழையால் பாதிப்பு.
கனமழையால் 10ற்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னை உள்ளிட்ட வழிகளில் திருப்பிவிடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தில் காதலனோடு சேர்ந்து கணவரை கொன்ற மனைவி கொலை செய்த அடுத்த நாளே ஹிமாச்சலில் ஹோலி கொண்டாடிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு ஒன்றிய அரசு ஒத்திவைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள், கர்நாடக துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களுடன் ஆலோசித்த பிறகே தொகுதி மறுசீரமைப்பை ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவில் மக்கள் தொகையை நிலைப்படுத்துதல் என்ற இலக்கு இன்னும் எட்டப்படவில்லை என்பதால் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. Given the fact that the legislative intent behind the 42nd, 84th and the 87th constitutional amendments was to protect incentivized states which had implemented population control measures effectively, and the goal of national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years. மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை திறம்பட அமல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையில் பாதிக்கப்படாத வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை கூட்டு நடவடிக்கை குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கு மாறாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அதனை ஒன்றிணைந்து எதிர்ப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 7 மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் குழு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பிரதமரிடம் வழங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்புக்கு எதிராக இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற மாநிலங்கள் அந்தந்த மாநில சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முந்தைய தொகுதி மறுசீரமைப்புகள் மற்றும் தற்போது ஒன்றிய அரசு முன்னெடுக்க உள்ள மறுசீரமைப்பால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளில் பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசை மாநிலங்கள் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். இந்திய அரசியல் வரலாற்றில் மாநிலத்தை ஆட்சி செய்யும் ஒரு கட்சியின் அழைப்பை ஏற்று பல மாநில முதலமைச்சர்களும் பல்வேறு தேசிய மாநில கட்சியினரும் வந்திருப்பது இக்கூட்டத்தின் மாபெரும் சிறப்பு என அவர் குறிப்பிட்டார். ஒன்றிய அரசால் நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதாக உள்ளதாக மு.க.ஸ்டாலின் கூறினார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது. மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவத்தை அதிகம் இழக்க நேரிடும். எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும்
பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன. இத்தகைய மாநிலங்களை தண்டிப்பதாக இந்த நடவடிக்கை இருக்கப் போகிறது. மக்களவை பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் தேவையான நிதியை பெறக்கூட போராட வேண்டிய சூழலுக்கு மாநில அரசுகள் தள்ளப்படும் என்று கூறிய ஸ்டாலின், விருப்பம் இல்லாமல் நமக்கான சட்டங்கள் கட்டமைக்கப்படும் ஆபத்து உள்ளதாக கூறினார். இதனால் பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் பண்பாடு, அடையாளம், முன்னேற்றம், சமூக நீதி ஆகியவையும் ஆபத்தை சந்திக்கும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் கட்சியாக பாஜக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படுவதை எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினார். எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தங்களது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. இதே போன்ற ஒற்றுமையை இந்த அரங்கில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும் என்று பிரதமரே ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் விளக்கம் குழப்பமளிப்பதாகவே உள்ளதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் அபாயம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நமது போராட்டம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானது அல்ல என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசை மாநிலங்கள் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். பாஜகவை பார்த்து அதிமுக பயப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணி என்று கட்சியின் பொதுச் செயலாளர் சூசகமாக குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோடு தான் கூட்டணி என்பதே எங்க பொதுச் செயலாளர் சூசகமாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு நீங்க? நாங்க தான் எங்க முடிவெடுப்போம். மக்கள் எங்க பக்கம்ப்பா. என்னங்க இறங்கி வந்துட்டாங்க, என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்க கூட்டணி சொன்னாரா? அது இல்ல, எங்க சொல்லிட்டாரு? அது நீங்க தப்பான, நீங்க தான் தப்பான. எங்களை பொறுத்தளவுக்கு மத சார்பற்ற அணிதான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நம்ம மதுரையின் மருமக தானே, அடிக்கொருக்கா வருவாங்கல்ல. எங்க அப்படின்னா அவங்க இங்கதான் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டீங்கன்னா. தென் மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பொழிந்தது. ஆலங்குளம், பாவூர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை மழை மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வெப்பசலனமாக இல்லாமல் கொஞ்சம் மழை அதிகமாக வர்றது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கடந்த 1 மணி நேரமாக மழை பெய்கிறது மக்களுக்கு இன்னுமே மகிழ்ச்சியாகவே இருக்கும்னு நம்புகிறேன். சரி, வெயிலுக்கு இந்த மழை நல்லது தான். பட் ஆனால் இந்த கோடையில் இந்த மழையை பார்க்குறது நல்லா தான் இருக்குது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். தூத்துக்குடியில் 2 மணி நேரம் கொட்டிய மழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்காளாகினர். தேனி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அலிநகரம், அரண்மனைப்புதூர், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இடியுடன் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதேபோல் மின் கம்பங்களும் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை நகரின் பல்வேறு இடங்களில் 20 நிமிடங்கள் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. சாத்தூர் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தொகுதி மறுசீரமைப்பை செயல்படுத்தும் முன்பாக அனைத்து மாநிலங்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். A homogenized parliament dominated by popular states could sideline regional priorities, eroding the pluralism envisioned by modern India's founders. A centralized process that ignores these factors not only dilutes regional voices but also threatens the balance that has allowed India to thrive as a united and diverse republic. The Union government must therefore engage in meaningful dialogue with the states and incorporate our considerations so as to safeguard states' interest before going ahead with the delimitation process. Reducing the representation of our states will create a political and regional imbalance and undermine the diversity of our pluralistic democracy. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையை தென்னிந்தியா ஏற்காது என்று சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுவரைய கூட்டுக்குழு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். But we cannot accept this proposed delimitation because of it will politically limit us. It will punish us for being performing states. We have to stop BJP for implementing any unfair delimitation. South will not accept population-based delimitation. If BJP does delimitation on population, South India will lose political voice. North will make us secondary citizens. Everyone here agrees we will not accept delimitation based on the population because then states like UP, Bihar, Madhya Pradesh, Rajasthan will dominate rest of the country. We cannot accept it at any cost. கோவையில் அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் உயிரை காக்க 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து தேவைப்படுவதால் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். தங்களுக்கு அரசும் தன்னார்வலர்களும் உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை NGO காலனியைச் சேர்ந்தவர்கள் அஜய் சரண்யா தம்பதி. இவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்த லியோனல் தாமஸ் என்ற குழந்தை அரிய வகை நோய் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளான். பிறந்து 6 மாதம் இயல்பாக வளர்ந்த இந்த குழந்தைக்கு பின்னர் கை கால் அசைவு குறைந்துள்ளது. தொடர்ந்து பல்வேறு சிகிச்சைகள் எடுத்தும் பலனில்லாத நிலையில் குழந்தைக்கு மரபணு சார்ந்த ஜெனடிக் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் முதுகெலும்பு தசை சிதைவு எனும் SMA டைப் 1 என்ற அரிய வகை மரபு நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. This is baby Lionel. Lionel பாப்பாக்கு 20 மாசம் ஆகுது. அவனுக்கு ஒரு அபூர்வமான நோய் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி. Because of this disease, SMA, he will be progressively weak. இந்த நோய் அதிகமாகிட்டு போகும். இதால் கை கால் ஓடுறது, மிழுங்கிறது, மூச்சு எடுக்கிறது இதெல்லாம் கஷ்டமாகும். அண்ட் இதால் உயிருக்கு ஆபத்து வரலாம். Previously, there was no cure for this. இதுக்கு முன்ன இந்த நோய்க்கு ஒரு குணம் இருக்கல. But there is a medicine in the form of an injection called as gene therapy, Zolgensma, which unfortunately costs 16 crores. அரிய வகை நோயானது தசைகளை பலவீனமாக்கி உடலின் இயக்கத்தையும் சுவாசத்தையும் உணவு விழுங்குவதையும் கடுமையாக பாதிக்கும். இதனால் 20 மாத குழந்தையான லியோனல் தாமஸால் இன்னமும் நடக்கவும் உட்காரவும் முடியாத நிலையிலும் சுவாச பிரச்சனையும் உள்ளது. இதே நிலை நீடித்தால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என்று கூறியுள்ள மருத்துவர்கள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்காவிலிருந்து 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்தை வரவழைக்க வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த அஜய் குடும்பத்தினர் செய்வதறியாது தவிக்கின்றனர். தங்களது குழந்தையின் உயிரை காக்க அரசு உள்பட அனைத்து தரப்பினரும் உதவ முன்வர வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலே செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு வந்து அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாதிரி SMA தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் வந்து அந்த மெடிசன் இல்லை, இது வந்து யூஎஸ்லேருந்து தான் வர வைக்கணும். ஆனால் நாங்கள் வந்து மற்ற சப்போர்ட்டிவ் கேர்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி மூச்சு பிரச்சனைனா வென்டிலேட்டர் வச்சு தருவோம், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் மருந்துக்கு வந்து அங்கேருந்தான் வர வைக்கணும், அது எங்களால் நாங்கள் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க மெடிசனோட வேல்யூ வந்து 16 கோடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் இல்லாமல் 16 கோடின்னு சொன்னாங்க. ஜோல்ஜென்ஸ்மா அப்படின்ற ஒரு ஜீன் தெரப்பி 1 டைம் இன்ஃப்யூஷன் தான் அது. அதுக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 16 crores வருது. அது நம்மளோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி, லெவலுன்றதை விட அது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ரேஞ்சில் இருக்குது அந்த அமௌண்ட்டு. எங்களாலன்ட்டு இல்லை, இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு வந்தப்புறம் தான் எங்களுக்கு தெரியவே வந்தது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்றது. ஸோ நாங்கள் என்ன ஒரு இது கேட்குறோம் அப்படின்னா, எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் டீ டைமுக்கு கொடுக்குற ஒரு 10 rupeesனாலுமே அது என் குழந்தையோட உயிரை காப்பாற்றும். அந்த ஒரு வேண்டுகோள் நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்தை கொண்டு 2 வயதுக்குள் ஜீன் தெரப்பி செய்தால் உயிரை காப்பாற்ற முடியும் என்ற நிலை உள்ளது. எனவே குழந்தைக்கு 2 வயது நிறைவு பெற 3 மாதங்களே உள்ளதால் தங்களது நிலையை புரிந்து கொண்டு அரசு தரப்பில் உதவுமாறு லியோனல் தாமஸின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் செந்தாமரை கண்ணன், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் 24ஆம் தேதி ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு பொதுவாக வெப்பநிலை இயல்பாகவும் பின்னர் 3 நாட்களுக்கு படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற மாநில முதலமைச்சர்கள் கட்சித் தலைவர்களுக்கு பரிசு பொருட்கள் அடங்கிய பேழையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அதில் பத்தமடை பாய், தோடர்கள் தயாரித்த சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள் மற்றும் கொடைக்கானல் பூண்டு ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. மேலும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில் ஆங்கிலத்துடன் அவர்களது தாய்மொழியும் இடம்பெற்றிருந்தது. மற்றொரு சிறப்பம்சமாக திட்டத்தின் நிகழ்வுகளை அனைத்தும் வெளிமாநில தலைவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக ஆங்கிலத்துடன் அவரவர் தாய்மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம், பஞ்சாபி, ஒடியா, ஹிந்தி ஆகிய மொழிகளில் நேரடி வர்ணனை செய்யப்பட்டது அனைவரையும் கவரும் விதமாக இருந்தது. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டனர். சென்னையில் தனது வீட்டின் முன் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காவிரியில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடு எல்லையில் கழிவுகள் கொட்டும் கேரளாவுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த டி.கே. சிவக்குமார், பாஜகவின் கருப்பு கொடி போராட்டத்தை வரவேற்பதாகவும் திகார் சிறைக்கு அனுப்பினாலும் பயப்பட மாட்டேன் எனவும் கூறினார். I welcome all this BJP black flag. I never afraid when they sent me to Tihar jail. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 8270 ரூபாய்க்கும் சவரன் 66,160 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 65,840 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 8,230 ரூபாயாக உள்ளது.
வெள்ளியின் விலை இன்று கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்திருப்பதால் சந்தையில் 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடாளுமன்றத்தில் எந்த மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் குறையாத வகையில் தொகுதி மறுவரையை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை என்பது நாட்டின் சமூக மற்றும் அரசியல் நல்லிணக்கத்தை சீர்குலைத்துவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் கொள்கைக்கு இணங்க செயல்பட்ட மாநிலங்களை, குறிப்பாக தென் மாநிலங்களை இது பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் விகிதாச்சார முறையில் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று கூறிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பதை குறிப்பிட்டுள்ள ஜெகன்மோகன், அரசமைப்பு சட்ட விதிகள் அதற்கு இடம் கொடுக்காது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே மறுசீரமைப்பில் எந்த மாநிலமும் பாதிக்காத வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய முடியாது என்று கூறியுள்ள காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ், மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு மேற்கொள்ளப் போவது எப்போது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டிய சூழலில் ஏற்கனவே 4 ஆண்டுகள் கழிந்துவிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு பதிலாக மக்களவையில் மகளிருக்கான இடஒதுக்கீடு, பங்கீடு ஆகியவற்றிற்கான மறுவரையறையை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என்று ஜெய்ராம் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். See, delimitation cannot be done without a fresh census. The Constitution was amended by Mr. Atal Bihari Vajpayee to say that the delimitation will be postponed till we complete the first census after 2026, which means 2031. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களை தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் ஒன்றிய அரசு தண்டிக்க கூடாது என ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு 2025ஆம் ஆண்டின் யூக மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு செயல்பட்டால் பல மாநிலங்கள் தங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவு மிக மோசமான ஊழல் ஆட்சி நடப்பதாக அக்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நந்த் கிஷோர் குஜார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லோனி தொகுதி உறுப்பினரான இவர் பெண்கள் யாத்திரைக்கு போலீசார் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். இதை எதிர்த்து கேட்டதால் தனது உடைகள் கிழிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், ஆதித்யநாத் ஆட்சியில் போலி என்கவுண்டரில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவு ஊழல் ஆட்சி நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். உலகிலேயே அதிக ஊழல் செய்த அதிகாரி உத்தரப்பிரதேசத்தின் தலைமைச் செயலாளர்தான் என்ற பாஜக எம்எல்ஏ நந்த் கிஷோர் அயோத்தியில் நிலங்களை அதிகாரிகள் கொள்ளையடித்ததாகவும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஊழல் எப்படி தலைவிரித்தாடுகிறது என்பதையும் அதன் ரகசியங்களையும் பாஜக எம்எல்ஏவே கூறியிருப்பதற்கு பாஜகவின் பதில் என்ன என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தன்னை நோக்கி கேள்வி கேட்ட பெண்ணை குரல் வளையை நிறுத்தி விடுவேன் என்று மிரட்டிய பாஜக முன்னாள் எம்பி காரை ஏற்றி மோத முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரக்பூரில் புதிதாக அமைக்கப்பட்ட கான்கிரீட் சாலையை திறந்து வைக்க முன்னாள் பாஜக எம்பி திலீப் கோஷ் சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த பெண் எம்பியாக இருந்தபோது தங்கள் தொகுதிக்கு வராதது ஏன் என்றும், கவுன்சிலர் சாலை அமைத்ததும் அதனை திறந்து வைக்க மட்டும் வந்தது ஏன் எனவும் கேள்வி கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த கோஷ், கவுன்சிலருக்கு நிதி அளித்தது தாம்தான் என்றும், உங்கள் தந்தையின் பணமல்ல என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அந்த பெண் கேள்விகளை எழுப்பியதால் ஆத்திரமடைந்த அவர், குரலை உயர்த்தினால் குரல் வளையை நிறுத்தி விடுவேன் என்று மிரட்டினார். இதையடுத்து திலீப்பை அவரது ஆதரவாளர்கள் சமாதானப்படுத்தியதும் காரில் ஏறிய அவர் தனக்கு எதிராக முழக்கமிட்ட பெண் மீது காரை ஏற்ற முயற்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.